Hello guys, welcome back to Narayan Projects. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் லாங்குவேஜில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம். இது வந்து 2024 ஒரு புது ட்ரையாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக இந்த ப்ராஜெக்டோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிறாங்க, இல்லை இந்த ஹில் கிளிம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான பர்சன்ஸு. அப்படி இல்லைனா வந்து இந்த இமாலயனில் அந்த ஐஸ் பிளாக் நடுவில் ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்கேஸ் ஏதாவது ஒரு சர்க்கம்டன்ஸ்னால் அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் வேணும் அப்படின்னா, ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹெல்ப்பை கேட்கலாம், அவங்களுக்கு வந்து சர்வைவலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னாக்கா, ஸோ ஒரு லைஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ லைஃபைனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லைட் மூலிமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து உள்ள ட்ரெக்கிங், ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகிறாங்க, பை வாக் ட்ரெக்கிங் போகிறாங்க. சம் சினாரியோவில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, அவங்க அங்கேருந்து என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ண முடியாது. டீப் ஃபாரஸ்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த லைஃபை சிஸ்டமை அவங்க எனேபிள் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ இதில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நாங்கள் அந்த லைஃபை சிஸ்டமை வச்சுருப்போம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுற மாதிரி நம்ம பட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பட்டன்ஸ் அவங்க எனேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த டேட்டா வந்து லைஃபை மூலிமா, லைட் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இன்கேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ரீஜன் பர்டிகுலராக அவங்க ட்ரெக்கிங் போகிற அந்த பர்டிகுலர் பாத்தில் வந்து ஒரு ட்ரோனை சென்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த ட்ரோனில் வந்து ஒரு ஃபோட்டோ டயோட் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ டயோடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த லைஃபைலேருந்து வர டேட்டாஸை வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, அவருக்கு அடிப்பட்டு இன்ஜுரி ஆகிடுச்சு, இல்லை வந்து ஏதாவது பைட் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு ப்ளூ கலர் லைட் எனேபிள் பண்ணி விடுவார். அந்த லைட் வழியாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும், மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ ட்ரோன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, ஒரு சர்வேலன்ஸ்க்கு போகும். இப்படி சர்வேலன்ஸ்க்கு போகும்போது அந்த டேட்டாவை ரிசீவ் ஆச்சு அப்படின்னா, ஸோ பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ட்ரோனில் வந்து ஜிபிஎஸ் எனேபிளில் இருக்கும். ஸோ அந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, எந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து அவங்க அந்த சப்போர்ட் கேட்குறாங்களோ அதை வந்து அந்த லொக்கேஷனையும் வந்து பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நியூ ஐடியாவாக இருக்கிறதுனால, லைக் இதை வந்து நாங்கள் ஐஓடியோட இன்டெகிரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோட, லைக் ஒரு ரியல் டைம் மேப்போடு வந்து ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெக்கிங் பீப்புள் ரிட்ரைவல் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வச்சுக்கலாம். இல்லை இமாலயன் லைஃப் சேவர் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஸ்னோ பேஸ்டு லைஃப் சேவர் அப்படின்ற மாதிரியும் நம்ம இதோட கான்செப்டை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 1 by 1 இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட செட்டப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, லைக் ஒரு ட்ரோன் இருக்கும். ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ டயோட், ஜிபிஎஸ் இதெல்லாம் இருக்கும். அண்டு இதுதான் மெயின் போர்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ரிலே கனெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு ஆர்டினோ நேனோ கனெக்ட் பண்ணியிருப்போம், கொஞ்சம் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ் இருக்கும், அப்புறம் ஒரு ஜிஎஸ்எம் மோடம் இருக்கும். லைக் 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ, க்ரீன், ப்ளூ அண்டு ஆரஞ்ச், இந்த மாதிரி வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரோனில் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ், அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி, ஒரு ஆர்டினோ, ஸோ இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நோட் எம்சியூ அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் இந்த ஹார்ட்வேர் செட்டப்பு. ஒன் செகண்ட் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்வேர்ஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆர்டினோ, ரிலே, எஸ்ஓஎஸ் பட்டன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிபிஎஸ், நோட் எம்சியூ அண்டு பேட்ரி, லைஃபை டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதுக்கு தேவையான ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ்,
அப்புறம் ஒரு ட்ரோன், அப்புறம் ஒரு ஃபோட்டோ டயோட், இந்த லைஃபை சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணதுக்காக ஒரு ஃபோட்டோ டயோட், அப்புறம் அந்த ட்ரோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது வந்து லித்தியம் அயான் பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஆர்டினோ ஐடி யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம PHP அண்ட் MySQL யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெப்பேஜை வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஹார்ட்வேரோட செட்டப்பு. ஸோ இந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனுக்கு கீழே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சுருப்போம். அந்த பாக்ஸ்குள்ளே எல்லாத்தையும் ஒரு காம்பேக்டாக நாங்கள் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் பேஜ். ஸோ இனிஷியலாக சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், யூசர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி போனீங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரோன் போகிற இடத்துல பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ரொஃபைல் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் என்டரிங் இன் டு த டெரைன். ஸோ அவங்க என்ன டேட்டில், என்ன டைமில், என்ன லொக்கேஷனில் இருந்து அவங்க வந்து என்ன ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஐஓடி பேஜில் லாக் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ இப்போது டிரான்ஸ்மிட்டர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லைக் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 4 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது இல்லையா, லைக் கலர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கலர்ஸை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு SOS பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த SOS பட்டன்ஸ் என்ன SOS உங்களுக்கு வேணுமோ, மெடிக்கல்னால் மெடிக்கல், ஆக்சிடென்டல், இல்லை அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் இன்ஜுரி, வேறு ஏதாவது ஒரு சீரியஸான இன்ஜுரி, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் எந்த SOS பட்டன் வேணுமோ அந்த SOS பட்டனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிளாக இருக்கும். ஸோ இதில் இந்த பட்டன் தான் அங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறது. ஸோ நீங்கள் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அது வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ இதே கிட்டில், அதாவது அந்த யூசர்ஸ் வந்து SOS பட்டன் எனேபிள் பண்ணார் அப்படின்னாக்கா அதுலேயே வந்து ஒரு GSM மோடம் இருக்கும். அந்த GSM மோடம் வந்து இன்கேஸ் அங்கே நெட்வொர்க் கிடச்சிதுன்னா SMS சென்ட் பண்ணிவிடும். அப்படி SMS சென்ட் பண்ண முடியலன்னா கண்டினியூஸாக இந்த லைஃபை மூலிமா டேட்டா அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லைஃபை வந்து நான் SOS வந்து எனேபிள் பண்ணிட்டேன், அது டேட்டாவை அனுப்பிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோ டயோடில் பட்டு அந்த ஃபோட்டோ டயோடில் வர எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் என்னவோ அது உங்களோட ஐஓடி பேஜுக்கு வந்துடும். இதுதான் பேசிக் ஒர்க்கிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்டு. ஸோ ஆக்சுவலாக ட்ரோன் வந்து அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு போகல, அதனால் நாங்கள் ட்ரோனை ஃப்ளை பண்ணி காமிக்க முடியல. இன்கேஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஃப்ளை பண்ணியே காமிச்சிருக்கலாம். ஸோ பேசிக் ட்ரோன்ன்றத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நாங்கள் இந்த மாதிரி காமிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வேறு ஒரு எமர்ஜென்சி ரிக்வஸ்ட் அனுப்புகிறோம். ஸோ அது அந்த டேட்டா வந்து ஐஓடி பேஜில் வந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு SOS பட்டனை நீங்கள் எனேபிள் பண்ணும்போதும் உங்களுக்கு ஐஓடிலையும் அப்டேட் ஆகும், அட் த சேம் டைம் GSMலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சாரி, GSMலேருந்து SMS வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைஃபையோட டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம ஐஓடியில் காமிக்கிறோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸை இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து லைவாகவும் வந்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நியூ ஐடியா இப்போது 2025 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.